எந்திரிச்சு போங்கன்னு சொல்றதுக்கு திவ்யா வந்து பிக் பாஸ் கிடையாது. தைரியமா முடிவெடுங்க. அந்த தைரியம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. தைரியமா அடிப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த திவாகருக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியவே புரியாது போல. இப்பவும் பாத்தீங்கன்னா உள்ள வந்த திவ்யா கிட்ட தேவையில்லாம லூசுத்தனமா பேசி வளர்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க இவனை காரி காரி துப்பிருக்காங்க. ஏன்டா ரெட்ட வருஷம் போடுற, அருவருப்பா இருக்கு உன்னை பார்த்தா, உன்னோட தொப்பையை பார்த்தா எனக்கே இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன் அசிங்கமா இல்லையா உனக்கு, ஏன் தான் இப்படி இருக்க நீலாம், இந்த மாதிரிலாம் கேட்டவங்கள விட்டுட்டான். இப்போ திவ்யா வந்துட்டு பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயம் நேற்று வந்து சொன்னாங்கல்ல, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னா வெளியே போய்க்கோங்கன்ட்டு. அது பிக் பாஸ் சொல்லி திவ்யா வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதை அவங்க இங்கே ரிஜிஸ்டருமே பண்ணுறாங்க. இந்த லூசு பையன் வந்துட்டு திவ்யாவை என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, இஷ்டம் இல்லைனா வெளியே போகணும்னு சொல்றதுக்கு நீங்கள் ஒன்றும் பிக் பாஸ் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, பிக் பாஸ் சொல்லி தான்டா சொன்ன வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது அவன் காதில் கேட்காது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பேசும்போது அவன் பேசுறது மட்டும்தான் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் அப்படி தான் பேசுவான். ரெண்டாவது, உங்களுக்கு அதில் உரிமை இல்லைன்றார். எனக்கு உரிமை இருக்குடா, பிக் பாஸ் சொல்லித்தாண்டா நான் வந்து சொன்னேன் மறுபடியும் சொல்கிறாங்க. லூசு பையன் அதையும் காதில் கேட்குற மாதிரி இல்லை. இன்னொரு கட்டம் ஒரு படி மேலே போயிட்டு நாமினேஷன் 3 பாஸ் வந்ததும் நீங்களுமே வந்துட்டு எல்லார மாதிரியும் தைரியமே இல்லாமல் வந்துட்டு 10ஓட 11 2 பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு இருக்க தைரியத்துக்கு போல்ட்னஸ்க்கு நாங்கள் ரொம்ப தைரியமாக அடிப்பேன் நினச்சேன். உங்களுக்குமே தைரியமே இல்லை. உனக்கு தைரியம் இருக்காடா, பார்வதியை எதிர்த்து பேச உனக்கு தைரியம் இருக்கா? அவ்வளோ அசிங்கமாக பேசினா பார்வதி கிட்ட மறுபடியும் போய் பேசுகிறேன். ரெண்டாவது, உன்னை தவிர வேறு எவனுக்குமே தைரியம் இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக இவன் பேர் நாமினேஷன் வந்தால் இவனை தான் முதல்ல எல்லாம் வச்சு தொத்திடுவாங்க. அந்தளவுக்கு இவன் பேர் வெளியே நாரி போயிருக்கு. இவன் வந்துட்டு உள்ள எல்லாருக்குமே தைரியம் இல்லைன்னு சொல்லிருக்கான். ஏற்கனவே விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, சும்மா உனக்கு மட்டும் தான் தன்மானம் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத, நீ மட்டும் தான் தராதனம் பார்த்து உள்ள சுத்திக்கிட்டு இருக்க, தைரியம் இல்லைன்னா சொல்லாத, இந்த மாதிரி நிறைய பேசியாச்சு. அப்படி இவங்க மறுபடியும் வந்து திவ்யாவை பார்த்தா தைரியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் நீங்கள்லாம் பயப்படுவீங்க, நாங்கள் தான் பயப்பட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்ல வரான். இவன் இப்போவுமே அவனுடைய பெருமையை தான் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானே தவிர்த்துட்டு ஒழுங்காக கேம் விளையாடுறான்னு சொன்னால் கிடையாது. இப்போ ஏன் இவன் திவ்யாவை சொன்னானா, திவ்யா வந்து நேற்று என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நீ உனக்கு இஷ்டம்னா வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்களே, அதை காண்டு வச்சு இப்போ இங்கே சொல்லணும் உட்காந்துக்கிறானே தவிர்த்துட்டு இவனுக்கு பர்சனல் ஒப்பீனியன் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றது ஒன்றுமே தெரில. எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையவே பிடிச்சிட்டு அலைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ தேவையில்லாமல், அதாவது பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க, அது என்ன உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு லூஸ் பிக் பாஸ் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கவும் முடியாது. பிகாஸ் நம்ம பேசுறது திருப்பி கேட்டு புரிஞ்சுக்கிறவனா இருந்தால் பேசலாம். ஏற்கனவே மக்கள் எல்லாமே வந்துட்டு மனநலம் காப்பகத்தில் அவரை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷோக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக போயிட்டு அங்கே தான் அட்மிட் ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.